வாங்க, ஜீவன் உத்சவ்னு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். இந்த பிளானோட விளம்பரத்தை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வாக்குறுதி இருக்கும். அதாவது தினமும் ஒரு குறிப்பிட்ட தொகைய வெறும் 5 வருஷத்துக்கு சேமிச்சா போதும், உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருஷா வருஷம் ஒரு பெரிய தொகை கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுதான் இதோட முக்கிய அம்சம். சரி, இந்த வாழ்நாள் வருமானம்ங்கிற வாக்குறுதி எப்படி வேலை செய்யுது? வாங்க, இந்த பிளானோட டாக்குமெண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் வச்சு இதை இன்னும் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த பாலிசிய முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ப்ரொபோசல்லயே ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு. அத வச்சே நாம இத சுலபமா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரொபோசல் பாத்தீங்கன்னா ஒரு 35 வயசு நபரை உதாரணமா எடுத்துக்கிட்டு தான் விளக்கியிருக்காங்க. சரி, நாமளும் அவரோட பார்வையிலிருந்தே இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிளான்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பிரீமியம் கட்ட வேண்டிய காலகட்டம் அது வெறும் 5 வருஷம்தான். சரி, அந்த 5 வருஷமும் வருஷத்துக்கு எவ்ளோ பிரீமியம் கட்டணும்னு பாத்தீங்கன்னா 2,22,350 ரூபாய். அண்ட் இதுக்கு அவங்க கொடுக்கிற அடிப்படை காப்பீட்டு தொகை, அதாவது சம் அஷ்யூர்ட், 10 லட்சம் ரூபாய். இந்த பிளானோட மத்த எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த 10 லட்சத்தை அடிப்படையா வச்சுதான் கணக்கிடப்படும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்மளோட 35 வயசு நபர் இந்த பிளான்ல சேராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? முதல் 10 வருஷத்துல அவரோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த பயணம் 3 முக்கியமான கட்டங்களா பிரியுது. முதல் கட்டம் பிரீமியம் கட்டுறது, 2வது கொஞ்சம் காத்திருக்கிறது, 3வது வருமானத்தை பெற ஆரம்பிக்கிறது. சரி, முதல் கட்டம், அதாவது முதல் 5 வருஷத்துக்கு பாலிசி எடுத்தவரு தொடர்ந்து பிரீமியம் கட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த டேபிள்ல பாத்தீங்கனாலே தெரியும், அவரோட 35 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த பிரீமியம் தொகையை சரியா கட்டுறாரு. அடுத்து 2வது கட்டம். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. அதாவது அடுத்த 5 வருஷம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. இத டெக்னிக்கலா ஒத்திவைப்பு காலம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு காத்திருப்பு காலம். இந்த நேரத்துல தான் நம்ம முதலீடு வளர ஆரம்பிக்கும். இங்க நல்லா பாருங்க, இந்த 5 வருஷமும் பிரீமியம் கட்டுற இடத்துல 0ன்னு இருக்கு. ஆனா பாலிசி ஆக்டிவா தான் இருக்கும். இதுதான் இந்த பிளானோட ஒரு முக்கியமான கட்டம். சரி, இப்போ மொத்தம் 10 வருஷம் முடிஞ்சாச்சு. 5 வருஷம் பிரீமியம் கட்டியாச்சு, 5 வருஷம் காத்திருந்தாச்சு. இப்போதான் அந்த முக்கியமான தருணம் வருது. இந்த பிளான் கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்ற ஆரம்பிக்குது. ஆமாங்க, அவரோட 45வது வயசுல இருந்து வாழ்நாள் முழுக்க, நல்லா கேட்டுக்கோங்க, வாழ்நாள் முழுக்க வருஷா வருஷம் 1 லட்சம் ரூபாய் உத்தரவாதமான வருமானமா கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த டேபிள பாருங்க, 45 வயசுல ஆரம்பிச்சு 100 வயசு வரைக்கும் அந்த 1 லட்சம் ரூபாய் அப்படியே தொடர்ந்து வருது. இதுதான் இந்த பிளானோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, இந்த வருமானம் மட்டும்தானா? இல்ல, இதுல ஒரு பாதுகாப்பு அம்சமும் இருக்கு. அதாவது ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலை வந்தா என்ன பண்றதுங்கிறதையும் இந்த ப்ரொபோசல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இடையில திடீர்னு பணம் தேவைப்பட்டா என்ன பண்றது? அதுக்கும் இந்த பிளான்ல வழி இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். உதாரணத்துக்கு, அவருக்கு 60 வயசாகும்போது கிட்டத்தட்ட 6,65,000 ரூபாய் வரைக்கும் கடன் எடுத்துக்கலாம். இல்ல, எனக்கு இந்த பாலிசியே வேண்டான்னு 45 வயசுல முடிவு பண்ணா கூட அப்போதைய பண மதிப்பான 8,60,000 ரூபாய மொத்தமா வாங்கிட்டு பாலிசிய க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ அவசரத்துக்கு பணம் எடுக்கிறதுக்கு வழிகள் இருக்கு. இப்போ நம்ம யாருமே விரும்பாத ஒரு சூழ்நிலையை பத்தி பாப்போம். ஒருவேளை பாலிசிதாரருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன ஆகும், அவரோட நாமினிக்கு என்ன கிடைக்குங்கிறதையும் இந்த டாக்குமெண்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இங்க 2 விஷயம் இருக்கு. ஒன்னு இயற்கையான மரணம், இன்னொன்னு விபத்தினால் ஏற்படும் மரணம். இப்போ இந்த உதாரணத்துல பாலிசிதாரருக்கு 40 வயசுல இயற்கையா மரணம் ஏற்பட்டா நாமினிக்கு சுமார் 17,5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதே விபத்து மூலமா மரணம் நடந்தா நாமினிக்கு கிட்டத்தட்ட 27,5 லட்சம் ரூபாய், அதாவது கூடுதல் தொகை கிடைக்கும். ஆக மொத்தத்துல என்ன விஷயம்னா, நம்ம இந்த பிளான்ல கட்டுற மொத்த தொகை சுமார் 11 லட்சம் ரூபாய். ஆனா நமக்கு அதுக்கு பதிலா வாழ்நாள் முழுக்க வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் உத்தரவாதமான வருமானம் கிடைக்குது. இதுதான் இந்த கணக்கோட சாராம்சம். சரி, நாம இப்போ இந்த ஜீவன் உத்சவ் திட்டத்தோட முழு செயல்பாட்டையும் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மாதிரி ஒரு நிலையான வாழ்நாள் வருமானம்ங்கிறது உங்களோட நிதி திட்டங்களுக்கு எப்படி பொருந்துது? உங்களோட நீண்டகால இலக்குகளுக்கு இது போதுமானதா? இல்ல உங்க முதலீட்டு திட்டத்துல இது ஒரு சின்ன பகுதியா மட்டும் இருக்கணுமா? இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும்.